सद्गुरु साईनाथ महाराज की जय। ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி சச்சரிதம் ஓவிகள் கருத்துரை அத்தியாயம் 16 பிரம்ம ஞானம். ஸ்ரீ கணேசனை வணங்குகின்றேன். அறிவை அளிப்பவளான அன்னை ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்குகின்றேன். ஸ்ரீ குரு தேவரை வணங்குகின்றேன். ஸ்ரீ குல தேவதையை வணங்குகின்றேன். ஸ்ரீ சீதா ராமச்சந்திரனை வணங்குகின்றேன். ஸ்ரீ சத்குரு சாய்நாத் மகாராஜை வணங்குகின்றேன். நான் வேறு, ஆத்மா வேறு, கடவுள் வேறு, இந்த எண்ணமே அறியாமை. உடல் பெருமையும் மற்றும் இருமையும் இந்த அறியாமையால் மட்டுமே உருவாகின்றன. அந்த அறியாமையில் இருந்துதான் மோக மாயை, உலகப்பற்று என்ற போர்வை உருவாகின்றது. இந்த மோகம் மற்றும் மாயை பிரம்மத்துடன் ஒன்றாவதற்கான வழி ஓம் பிரணவம், ஓம் நாத பிரம்மம் ஒன்றே இறைவனுடன் ஒன்றி நிற்கும் வழி. பிரம்மனாக மாறும் திறன் ஓம் மகா மந்திரத்தில் உள்ளது. உலக ஆசைகளில் இருந்து முற்றிலும் விலகி நான் தான் பிரம்மம் என்ற இந்த மகா வாக்கியத்தை மீண்டும் மீண்டும் உச்சரிப்பதன் மூலம் புத்தி விருத்தி அடைந்து கடவுளின் பாதங்களில் லயித்து சூன்ய நிலையை, அதாவது முக்தியை அடையும். குருவின் திருவாயில் இருந்து வெளிப்படும் வார்த்தைகளின் அமிர்தம், குரு அளித்த சுய உணர்தல், வேதங்கள் மற்றும் வேதங்களின் அமிர்தத்தின் மூலம் நாம் உள்ளிருந்து முற்றிலும் தூய்மையடைந்து புலன்களின் செழுமையும் அமைதியையும் அடைகின்றோம். மனசாட்சியின் இந்த 4 கூறுகளான மனம், சிந்தனை, புத்தி மற்றும் அகங்காரம் ஆகியவை பிரிக்கப்படும் போது அப்போதுதான் சுய அறிவு அடையப்படுகின்றது மற்றும் சுய ஆராய்ச்சி நடைபெறுகின்றது. அப்போதுதான் உண்மையான அறிவு கிடைக்கும். சுகபோகம், பேராவல், ஆசைகள் மற்றும் விருப்பங்களில் இருந்து ஒருவர் விடுதலை பெறுகின்றார். அறியாமையால் உருவான மாயைகளில் இருந்தும் உலக பிணைப்புகளில் இருந்தும் உயிர் விடுபட்டு இறுதி சாரத்திலே கலக்கின்றது. கூரை, ஜன்னல், விரிசல்களில் இருந்து வரும் தூசி துகள்கள் கலந்த தங்கச் சூரிய கதிர்களில் தெரியும் சின்னஞ்சிறு தூசி துகள்களை விட இந்த ஆத்மா நுட்பமானது. ஆன்மா ஒரு மூலக்கூறை விட சிறிய அளவை கொண்டுள்ளது. பிரபஞ்சம் மிக விசாலமானதாக கருதப்படுகின்றது. பிரபஞ்சத்தை விட விசாலமானது எதுவும் இல்லை. ஆனால் ஆன்மா பிரபஞ்சத்தை விட விசாலம். ஆனால் இது ஒரு ஒப்பீட்டு அளவீடு. அதே சமயம் உண்மையில் ஆன்மா அளவீட்டு ஆதாரத்திற்கு அப்பாற்பட்டது. ஆன்மா நுண்ணியத்திலும் நுண்ணியமானது மற்றும் விசாலமானது. எல்லாவற்றையும் விட விசாலமானது. அதை விவரிக்க ஒரு ஒப்பீட்டு பட்டம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் உண்மையில் ஆன்மா பட்டம் இல்லாமல் மற்றும் குணங்களுக்கு அப்பாற்பட்டது. ஆன்மாவிற்கு பிறப்பு, இறப்பு இல்லை. அது நித்தியமானது மற்றும் எல்லையற்றது. அந்த தோற்றம் காரணமற்றது. அது சுயம்பு, நித்திய, நிரந்தரமான மற்றும் பழமையானது. அதை எளிதாக விவரிப்பது அல்லது அதன் ஆதாரத்தை தீர்மானிப்பது முற்றிலும் சாத்தியமற்றது. பிரம்மாவின் ஓம்கார வடிவம், ஆத்மாவின் புலப்படும் வடிவம் ஆன்மாவை உயிருள்ள ஆத்மாகவோ அல்லது சிவாத்மாகவோ கூட யாரும் பார்த்ததில்லை. பிரம்மாவின் ஓம்கார வடிவம், ஆத்மாவின் புலப்படும் வடிவம் ஆன்மாவை உயிருள்ள ஆத்மாவாகவோ அல்லது சிவாத்மாவாகவோ கூட யாரும் பார்த்ததில்லை. அது வருவதில்லை, போவதில்லை, வந்தாலும் யாரும் பார்க்க முடியாது. பிரம்மாவின் ஓம்கார வடிவம், ஆத்மாவின் புலப்படும் வடிவம் ஆன்மாவை உயிருள்ள ஆத்மாவாகவோ அல்லது சிவாத்மாவாகவோ கூட யாரும் பார்த்ததில்லை. அது வருவதில்லை, போவதில்லை, வந்தாலும் யாரும் பார்க்க முடியாது. வேதங்களாலும் சாஸ்திரங்களாலும் கூட துல்லியமாக விவரிக்க முடியவில்லை. அத்தகைய ஆத்மாவை எவராலும் விவரிக்க முடியுமா?
வேதங்கள் கூட அதன் வடிவத்தை விவரிப்பதில் சோர்வடைகின்றன. ஆன்மாவின் உண்மையான தன்மையை யாராலும் விவரிக்க முடியவில்லை. இந்த முயற்சியிலே பல துறவிகள் தங்கள் வாழ்க்கையை காடுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் தனிமையிலும் கழித்தனர். வேதங்களும் உபநிடதங்களும் ஆன்மாவின் இயல்பை விவரிக்க நிறைய முயற்சி செய்தன. ஆனால் அவைகளும் சோர்ந்து போயின. ஆன்மாவின் உண்மையான தன்மையை அறிய வேண்டுமானால் கடவுளிடம் இருந்து ஆராய்ச்சி பெற்ற சத்குரு தேவை. பிரம்மாவுடனான ஈடுபாடு சத்குருவை தவிர வேறு யாருக்கும் இந்த திறன் இல்லை. பகுத்தறிந்து வாதிட மட்டுமே முயற்சிக்கும் ஆணவக்காரர்கள் ஒருவரின் உண்மையான வடிவத்தை அடைந்த கதைக்குள் கூட நுழைய முடியாது. பிரம்மத்தை தர்க்கத்தின் அடிப்படையில் மட்டுமே விவரிக்க முடியாது. அப்படிப்பட்ட தர்க்க ரீதியான மனிதர் மாயையின் சுழலில் கப்பி போல சுழன்று கொண்டே இருப்பார். வேதங்கள் மற்றும் குரு இல்லாமல் மற்றவர்கள் ஆன்மாவை மதிப்பிட முடியாது. ஆச்சாரியா அதாவது குரு இல்லாமல் ஆன்மாவை பற்றிய அறிவு பெற ஒரு நிலையான புத்தியை அடைய முடியாது. வெறும் தர்க்கத்தின் அடிப்படையிலோ அல்லது யூகத்தின் அடிப்படையிலோ செய்யப்படும் உறுதியும் அந்த உறுதியின் மூலம் பெறப்படும் அறிவும் நம்மை பிறப்பு இறப்பு சுழற்சியில் இருந்து விடுவிக்க முடியாது. சரியான வேத ஞானமும் பிரம்ம நிலையை அடைந்த ஆச்சாரியரும் மட்டுமே பிரம்மத்தை பற்றிய சரியான அறிவை வழங்க முடியும். பிரம்ம ஞானத்தை அடைந்த பிறகு அஞ்ஞானம் என்ற இருளின் சுவடு கூட எஞ்சுவதில்லை. பெரும் முயற்சி செய்தும் மற்றவர்களால் சாதிக்க முடியாததை சத்குரு அவர்களை சிறிய முயற்சியிலே சாதிக்க வைக்கின்றார். சத்குருவிடம் பூரண அடைக்கலம் பெற்று சத்குருவிடம் அடைக்கலம் பெறுபவரே பிரம்ம விதையினுடைய ஒளியை அடைகின்றார். அயராது உழைத்து அறியாமை என்னும் இருள் அழிந்தால் உண்மையான பேரின்ப மூவொரு வடிவான கடவுள் நமக்குள்ளே நிலைத்து நிற்கின்றார். சுய வடிவம் அடையாளம் காணப்பட்டது கடவுளிடம் இருந்து சுய கண்டுபிடிப்பு மோட்சம் என்று அழைக்கப்படுகின்றது. பிரம்மத்திலே லயித்தவர் பிரம்ம யோகிகள் தங்கள் இறுதி நலனை அடைவதற்காக ஆன்மாவை தேடுதல் முதலியவற்றை செய்து கொண்டு பிரம்மத்தை அடைவதற்காக பெரும் துன்பங்களை சகித்து கொண்டு கடின உழைப்பை செய்கின்றார்கள். இதுவே ஆன்மாவினுடைய இறுதி இலக்கு. இறைவனின் இயல்பை அறிய புத்தியை நிலைப்படுத்த வேண்டும். மனம் அமைதியற்று போனால் உலக ஆசைகள் அபிலாஷைகள் என்ற வட்டம் மனிதனை சூழ்ந்து கொள்ளும். நம் மனம் இறைவனின் வடிவிலே ஒருமுகப்பட்டவுடன் அனைத்து ஆசைகள் மற்றும் அபிலாஷைகள் குறைந்து முழுமையான பற்றின்மை அடையப்படுகின்றது. கடவுள் பக்தியை விட்டு விலகுபவர்கள் எப்போதும் உலகப்பற்றுக்கு கட்டுப்பட்டவர்கள். கடவுள் பக்தியிலே மனம் நிலை பெற்றவுடன் சிற்றின்ப ஆசைகள் தானாகவே ஓடிவிடும். முக்தியை அடைய விரும்புபவனும் பூலோகம் மற்றும் பரலோகம் ஆகிய இரண்டின் மீதும் சிறிதும் பற்று இல்லாதவனே முக்தி அடைய தகுதியானவன். ஒரு நாடுபவருக்கு மேலே குறிப்பிட்ட அறிகுறிகளில் ஒன்று கூட இல்லை என்றால் அவர் முக்தியை அடைய விரும்பும் தூய ஆத்மா அல்ல என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர் தான் முக்தியை நாடுபவராக நடிக்கின்றார். ஒரு அழகான மனிதனுக்கு கவர்ச்சிகரமான ஆளுமை இருப்பது போல அவனது கண்கள் சாய்வாகவோ அல்லது கோணலாகவோ இருந்தால் அவனது கவர்ச்சியான ஆளுமையால் என்ன பயன்? அதுபோலவே இந்த முக்தியை நாடுபவர் கபட நடத்தையுள்ளவர். காமம், கோபம், பேராசை, பற்று, பொறாமை, மோகம் ஆகிய இந்த 6 துர்குணங்களும் அழியாமல், அகங்காரத்தை முழுமையாக அழியாமல், மனதை தூய்மைப்படுத்தாமல், ஆசைகள் இல்லாமல், இவை முற்றிலும் விலகாமல் பிரம்ம ஞானம் அடைய முடியாது. இந்த உடல் என்றால் நானே தான் என்று நம்புவது குழம்பி அலைவது போன்றது. மோகம் மற்றும் மாயையின் உண்மையான தன்மையை அறியாமல் உலக விஷயங்களில் பற்றுக்கொள்வதே உலக பந்தங்களுக்கு மூல காரணம். ஆசைகள், அபிலாஷைகள் மற்றும் இச்சைகளில் இருந்து முற்றிலும் விலகாமல் பிரம்ம ஞானம் அடைய முடியாது. எல்லாம் சாட்சி. எங்கும் நிறைந்த, வேறுபடுத்தப்படாத, பிரிக்கப்படாத பரமாத்மாவை அடைவது மிகவும் கடினமான பணியாகும்.
இந்த உயர்ந்த கடவுளை விவரிப்பது, அதாவது அவரை வணங்குவதின் மர்மமாகும் மற்றும் புத்திசாலியினுடைய தர்மமாகும். ஆன்மா ஆழமானது, மர்மமானது மற்றும் விவரிக்க முடியாதது என்பதை வேதங்கள் மற்றும் சாத்திரங்களை பயிற்சி செய்பவர்கள் அறிவார்கள். ஆனால் சுய உணர்தல் என்பது கடவுளின் எங்கும் நிறைந்திருப்பதை எவ்வாறு உணர முடியும்? அதற்கான மனசாட்சி தூய்மையானதாகவும் கடவுளின் மேல் உண்மை மற்றும் பொய் என்ற பாகுபாடு கூர்மையாக இருந்தால், ஒருவரது நுட்பமான புத்தி நிலையானதாக இருந்தால், உயர்ந்த கடவுள் தானாகவே கருணை காட்டுவார், சுய அறிவை வழங்குவார். ஆன்மா சஞ்சலமற்றது. ஆன்மாவின் இயல்பை அறிந்தவன் இறப்பிற்காக ஒருபோதும் துக்கப்படுவதில்லை. உடல் அழியக்கூடியது, ஆன்மா அழியாதது என்பதால் அவருக்கு மரண பயம் இல்லை என்பது ஒருவன் அறிந்ததே. தைரியசாலி மற்றும் புத்திசாலியும் ஆவான். கருத்து: இந்த ஓவி ஸ்ரீமத் பகவத்கீதையின் 2ஆம் அத்தியாயத்தின் 11வது ஸ்லோகத்தின் தழுவலாகும். துக்கப்படக்கூடாதவைகளுக்காக நீங்கள் புலம்புகின்றீர்கள், ஞானமான வார்த்தைகளை பேசுகின்றீர்கள், இறந்தவர்களுக்காகவும் உயிருடன் இருப்பவர்களுக்காகவும் துக்கம் அனுசரிக்காதீர்கள். ஸ்லோக விளக்கம்: நீங்கள் அறிஞர்களைப் போல ஞானமான வார்த்தைகளை பேசுகின்றீர்கள், துக்கப்படக்கூடாதவற்றை பற்றி வருந்துகின்றீர்கள். ஆனால் ஞானிகள் இறந்தவர்களுக்காகவோ அல்லது உயிருடன் இருப்பவர்களுக்காகவோ துக்கப்படுவதில்லை. ஆத்ம ஞானத்தை அடைய உபதேசங்களின் போதனைகள், வேதங்களை உரைக்கும் திறன், வேதம் மற்றும் வேதாந்த சாஸ்திரங்களின் மூலம் பெற்ற அறிவு ஆகியவை பயனற்றவை. இந்த பெற்ற அறிவுக்கும் ஆத்ம ஞானத்திற்கும் இடையே கூட்டு காரண விளைவு உறவு இல்லை. ஆன்மா நித்தியமானது, அழியாதது மற்றும் மாற்றமில்லாதது. ஆன்மா நித்தியமானது, அழியாதது மற்றும் மாற்றமில்லாதது. உடல் அழியக்கூடியது, நிலையற்றது, அதே நிலையிலே இருப்பதில்லை. இந்த நிரந்தர அறிவை அடைந்து தன்னை விடுவித்து கொண்டு தன் நன்மை தீமைகளை அறிவதிலே வல்லவனே பிரம்ம ஞானத்திற்கு தகுதியானவன். ஆத்ம ஞானத்தை அடையும் அறிவாளி ஒரு தெய்வ வடிவம். அவனிலே இருமை இல்லை. அதனால்தான் அவன் எப்போதும் அச்சமின்றி இருக்கின்றான். அவனுடைய இருமை அழிக்கப்படுகின்றது. இதற்காக அவன் துக்கப்படுவதில்லை. ஆன்மாவின் தொடர்ச்சியான இருப்பை பற்றிய அறிவு அவனுக்கு உள்ளது. ஆன்மா மற்றும் ஆன்மாவின் தன்மையை அறிவது கடினம் மற்றும் ஆன்மாவின் உண்மையான அறிவை பிரசங்கம் மற்றும் புத்தக அறிவால் பெற முடியாது. பின்னர் பரிதாபத்திற்குரிய புத்தி என்ன செய்யும்? இன்னும் ஆன்மாவை பற்றிய உண்மையான அறிவை அடைய வழிகள் உள்ளன. அனுபவத்தின் மூலம் பெற்ற அறிவின் மூலம் அதை அடைய முடியும். ஸ்ரீ ஹரிஹரார்ப்பணமஸ்து. சுபம் பவது. அத்தியாயம் 16 பிரம்ம ஞானம். ஓவிகள் மற்றும் கருத்துரை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ